கன்னடம் என்ற வார்த்தை தமிழிலிருந்து பிறந்தது என்று கமல்ஹாசன் தெரிவித்ததற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனம் பதிவிட்டு வருகின்றனர். கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என நடிகர் கமல்ஹாசன் பேசிய விவகாரத்தில் தற்போது கன்னட வரலாறு கமலுக்கு தெரியாது என கன்னட முதலமைச்சர் சித்தராமையா அவரது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா. கன்னட வரலாறு கமலுக்கு தெரியாது என்று கன்னட முதலமைச்சர் சித்தராமையா குறித்து பேசியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. கன்னடம் தொடர்பாக கமல் கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்ந்து நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது கர்நாடகா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இது தொடர்பாக தனது பதிலை அளித்திருக்கிறார். முன்னதாக மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது சென்னையில் அண்மையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய கமல்ஹாசன் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் குறித்து பேசும்போது, ராஜ்குமாருடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் தன்னுடைய குடும்பம் என்றும் அதனால்தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் எனவும் கூறினார். தொடர்ந்து தனது பேச்சை தொடங்கும் போது உயிரே உறவே தமிழே என தொடங்கியதாகவும், தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் எனவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு சிவராஜ்குமாரும் தலையை அசைத்து ஆம் என ஆமோதித்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பேச்சுக்கு, அதாவது கமல்ஹாசனின் இந்த பேச்சுக்கு கன்னட ரட்சண வேதிக்கை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இது தொடர்பாக கன்னட ரட்சண வேதிக்கை அமைப்பின் தலைவர் பிரவீன் செட்டி கூறும்போது, தமிழ் பிறந்த பிறகுதான் கன்னடம் பிறந்தது என்றும், கன்னடத்தை விட தமிழ்தான் சிறந்தது என்றும் கமல்ஹாசன் கூறியது. நாங்கள் கமலை எச்சரிக்கிறோம், உங்களுக்கு கர்நாடகாவில் வியாபாரம் வேண்டும், ஆனால் கன்னடத்தை அவமதிக்கிறீர்களா என பல்வேறு கேள்விகளை அவர் அடுக்கடுக்காக எழுப்பியிருந்தார். அதே போன்று பெங்களூருவில் தக் லைஃப் படத்தின் போஸ்டர்களையும் அந்த அமைப்பினர் கிழித்த காட்சிகளும் முன்னதாக வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கர்நாடக பாஜக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகனுமான விஜயேந்திர எடியூரப்பாவும் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில், ஒருவர் தனது தாய்மொழியை நேசிக்க வேண்டும், ஆனால் அதன் பெயரில் ஆணவம் காட்டுவது நாகரிகமற்ற நடத்தை எனவும், குறிப்பாக கலைஞர்கள் ஒவ்வொரு மொழியையும் மதிக்கும் பண்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கன்னட மக்களிடம் நடிகர் கமல்ஹாசன் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா வலியுறுத்தியிருந்தார். தொடர்ந்து இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்திருந்த போது, கன்னடத்தை யாரும் எதிர்க்கவில்லை என கூறினார். அரசியல் காரணங்களுக்காக கமல் கருத்தை வைத்து பாஜக அரசியல் செய்வதாகவும், தமிழ்நாட்டில் கன்னடம் பேசும் பலர் தமிழர்களுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது கமல்ஹாசன் கருத்து தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பெங்களூருவில் அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், கன்னடத்திற்கு நீண்ட வரலாறு உள்ளது எனவும், கமல்ஹாசனுக்கு அது தெரியாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து கமல்ஹாசனுக்கு கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசானது தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம், திமுக, காங்கிரஸ் ஒரே கூட்டணியில் உள்ள நிலையில் தொடர்ந்து கமல்ஹாசன் மாநிலங்களவை MP-யாக அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.